அப்ப யாசகமே கேட்கவே கூடாது, கேட்கலாம். 3 பேர் தான் கேட்கலாம். 3 ஆளை தவிர வேற யாருக்குமே அனுமதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்க? கபீசான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரு ஒரு ஆளுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரு தன்னிறைவான ஆளு. ஏதோ நீங்களே யாரோ கடன் கொடுக்க வேண்டிய வந்திருக்கு, அவர் கடன் கொடுத்தவங்க அடிக்க வந்திருப்பான். எவ்வளவு பார்த்தாருன்னு 10,000 ரூபாயா, நான் பொறுப்புப்பா, அவனை விடு நீ, இப்படி போய் ஏத்துக்கிட்டார். ஒருத்தருடைய கடனை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நெஞ்சிடறாரு. அவர் ஏத்துக்கிட்டு பாக்குறாரு, கொடுக்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாரு? நான் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட விலைக்கு உதவி வாங்குறதுக்கு வந்தேன். இது யாசகம் இல்லதானே? ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, உன்னை பைத்துல் மால்ல காணோம். திடீர் வரதானே கஜானா வந்தா விநியோகம் பண்ணி விட்டுருவாங்க. இருப்பு எப்பவும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இங்க தங்கு, 2 நாளைக்கு தங்கு, வந்துரும். ஏதாவது ஒண்ணு உனக்கு முதல் முன்னுரிமையை தந்துடுறேன், எங்களுடைய தங்குன்றாங்க. ஒரு பொருள் வந்துருச்சு, அவரை கூப்பிட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, கபீசாவே யாசகம் கேட்கறது ஹலால இல்ல ஹராம்? 3 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் ஹலால். யாசகம் கேட்கறதா இருந்தா நம்ம அந்த 3ல ஒரு ஆளா இருக்கிறோமான்னு பார்க்கணும். அது யாரு 3 ஆளு? உன்னைய மாதிரி இன்னொரு ஆளுக்காக சுமந்து கொண்டவர் நீ யாசகம் கேட்கணும். நான் அடுத்த ஆளுக்கு தான் நான் சுமந்துக்கிட்டேன். அதனால நம்ம என்ன செய்யலாம்? பிறருக்காக நாம் ஒன்றை சுமந்து கொண்டால் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அது ஹலாலாவும், அதுக்காக வேண்டி யாருக்காவது 10,000 ரூபாய் கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிடக்கூடாது. நான் வசூல் பொறுப்பேற்றுக்கிட்டேன். அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப கிளீனா பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லூப் விட்டோம்னா இதுல சட்டை எடுத்துட்டு போயிருவாங்கல்ல. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹத்தா யுஸீபஹா, அந்த அளவு வர்ற வரைக்கும், எந்த அளவு நீ எவ்வளவு பொறுப்பு ஏத்துக்கொண்டாயோ அந்த அளவு வர்ற வரைக்கும் நீ யாசகம் கேட்கலாம். தும்ம யும்சிக, அப்புறம் நிறுத்திக்கிறேன்னு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நல்லா இருந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு விஷயம் ஏற்பட்டு போச்சு. ஒரு சுனாமி வந்துச்சு, எல்லாம் அடிச்சிட்டு போய் தெருவில் நிக்கிறான். தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. நல்ல கோடீஸ்வரன் தான், தீ பிடிச்சி போய் தெருவில் நிக்கிறான். ஒண்ணும் இல்லாம கேட்கலாம். திருடு, நெருப்பு, வெள்ளம், புயல், இது மாதிரி கலவரத்துல எல்லாம் குளிச்சு விட்டு போயிட்டாங்களா, தெருவில் நிக்கிறியா கேட்கலாம். அவனும் கேட்கலாம், அவனுக்கு மத்தவங்க கேட்கலாம். எது வரைக்கும் கேட்கலாம்? ஒரு அளவுக்கு ஸ்டடி பண்ற வரைக்கும் கேட்கலாம். அதையே தொழிலாக்கிற கூடாது, ஏன்னா அதுவே அவனுக்கு பழக்கமாயிர கூடாது. இது 2வது. 3வது யாருன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு வறுமை இருக்கணும். அந்த வறுமைங்கிறத எல்லாரும் அவனை கேட்டா வறுமை தான் சொல்லுவான். நடுத்தர வர்க்கத்தாள்கள் எப்படி இருக்கு வாழ்க்கை? என்னத்த வாழ்க்கைங்க, பெரிய கஷ்டமா இருக்குமா? அப்ப அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அவன் தன்னை வறுமை நினைச்சிட்டு இருக்கான் எல்லாரும். அப்ப வறுமைன்னு சொல்லி அவனா நினைக்க கூடாதான். வறுமை இருக்கணும். எப்படி அது வறுமைப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா, அவன் ஊரை சேர்ந்த ஒரு 3 விவரமான ஆட்க இவன் வறுமையில தான் இருக்கிறான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் நமக்கு இருந்தால், நம்ம 3 பேர் நமக்கு சொல்லுவான், அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அவனுக்கும் யாசகம் வாங்கலாம். இந்த 3 தான். அது கூட எது வரைக்கும் வாங்கலாம்? வாழ்வதற்கு தேவையான ஒரு அளவு அடைகிற வரைக்கும் வாங்கலாம் என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1730 இருக்கு. இது கூட முக்கியம் இல்ல. கபீசாவே, இது இல்லாம இந்த கேட்கிற யாசகம் இருக்குது, அது லஞ்சம். அது லஞ்சம் வாங்குற, அது யாசகம் இல்ல, அது அநியாயமா நீ சாப்பிடுற. லஞ்சம் வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான், பிச்சை வாங்கி சாப்பிடுறது ஒண்ணுதான் சொல்லி இவ்வளவு கடும் போக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்றாங்களே, இந்த விஷயத்தை எல்லாரும் கைக்கொள்ளணும்.